நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, சிறுபான்மை மக்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, அதிமுக ஆட்சியில் சிறுபான்மையினரை அரண் போல் பாதுகாக்கப்பட்டனர் என்று சொல்லியிருக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உண்மையில் அதிமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்ததா? அதிமுக ஆட்சியில் இருந்தபோதும் எதிர்க்கட்சியாக செயல்படும் போதும் சிறுபான்மையினரான முஸ்லிம்களுக்கு அதிமுக என்ன செய்தது என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரண் 1, குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவு. குடியுரிமை திருத்த சட்டத்தை மோடி அரசு 2019 கொண்டு வந்தபோது அதிமுக அந்த மசோதாவை ஆதரித்து வாக்களித்தது. அதிமுக ஆதரவு அளிக்காமல் இருந்திருந்தால் ராஜ்யசபாவில் அந்த மசோதா தோல்வி அடைந்திருக்கும். அரண் 2, சிஏஏவை எதிர்க்கவில்லை. பாஜக அல்லாத மாநில அரசுகள் கூட குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்தனர். பாஜக கூட்டணியில் இருந்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் என்ஆர்சியை அமுல்படுத்த மாட்டோம் என்றார். ஆனால் அதிமுக சிஏஏவை ஆதரித்தது. அந்த சட்டத்தால் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லுங்க என பாஜகவுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி சீறினார். அரண் 3, முஸ்லிம்கள் மீது தடியடி. சிஏஏவுக்கு எதிராக 2020 பிப்ரவரி 14 சென்னை வண்ணாரப்பேட்டையில் போராடிய முஸ்லிம்கள் மீது எடப்பாடி பழனிசாமி அரசு தடியடி நடத்தியது. சிஏஏவுக்கு எதிரான போராட்டங்களை எடப்பாடி பழனிசாமி அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியது. வழக்குகள் எல்லாம் போடப்பட்டன. அரண் 4, போராட்டம் நடத்தவில்லை. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்திய போது அதிமுக ஒரு போராட்டத்தை கூட நடத்தவில்லை. அரண் 5, போராட்டத்திற்கு ஆதரவில்லை. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சென்னை வண்ணாரப்பேட்டையில் முஸ்லிம்கள் தொடர் போராட்டம் நடத்திய போது அனைத்து கட்சி தலைவர்களும் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் அதிமுக எட்டி கூட பார்க்கவில்லை. அந்த வண்ணாரப்பேட்டை ராயபுரம் தொகுதியில் அடங்கியிருக்கிறது. அந்த தொகுதியின் எம்எல்ஏவாகவும் அன்றைக்கு அமைச்சராகவும் இருந்த ஜெயக்குமார் ஸ்பாட்டுக்கு வரவே இல்லை. அரண் 6, வழக்கு போடவில்லை. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திமுக வழக்கு போட்டது போல அதிமுக எதிர்த்து வழக்கு போடவில்லை. அரண் 7, தீர்மானம் நிறைவேற்றவில்லை. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் முஸ்லிம்களும் கோரிக்கை வைத்த போது அன்றைக்கு ஆட்சியில் இருந்த முதல்வர் எடப்பாடி அதனை ஏற்கவில்லை. கேரளா, பஞ்சாப் உள்ளிட்ட சட்டசபைகளில் தீர்மானம் நிறைவேற்றிய போதும் ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற மறுத்தது. அரண் 8, தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை. 2021 செப்டம்பர் 18 குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டசபையில் மு.க. ஸ்டாலின் அரசு தீர்மானம் நிறைவேற்றிய போது அதிமுக உறுப்பினர்கள் ஆதரிக்கவில்லை. பாஜகவிற்கு பயந்து தங்களுக்கு பேச நேரம் ஒதுக்கவில்லை என சால்ஜாப்பு சொல்லி வெளிநடப்பு செய்தது. அரண் 9, என்ன அழுத்தம் கொடுத்தார்கள்? 2019 சிஏஏ சட்டத்தை ஆதரித்துவிட்டு 2021 சட்டசபை தேர்தலில் சிஏஏ சட்டத்தை கைவிட மத்திய அரசை அழுத்தம் கொடுப்போம் என தேர்தல் அறிக்கையில் அதிமுக சொன்னது. ஆனால் எந்த அழுத்தத்தையும் அதிமுக கொடுக்கவில்லை. அரண் 10, முத்தலாக் சட்டத்தில் டபுள் ரோல். மோடி அரசு முத்தலாக் தடை சட்ட மசோதாவை கொண்டு வந்தபோது மக்களவையில் ஆதரவு, மாநிலங்களவையில் எதிர்ப்பு என இரட்டை வேடம் போட்டது அதிமுக. பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து மக்களவையில் பேசினார். I view this amendment bill, Honorable Prime Minister Sri Narendra Modi ji, to give equal power to women. அரண் 11, ஜல்லிக்கட்டில் பின் லேடன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பின் லேடன் படத்தை எடுத்து வந்தார்கள் என சட்டசபையிலேயே சொன்னார் அன்றைய முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம். அது பொய்யான குற்றச்சாட்டு என்பது நிரூபணமானது. பொய் என தெரிந்தும் பாஜகவின் குரலாக அதிமுக அன்றைக்கு பேசியது. அரண் 12, இந்து பயங்கரவாதம். எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டார். இந்து பயங்கரவாதம் உண்டாவதை யாராலும் தடுக்க முடியாது என்றெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார். முஸ்லிம்களுக்கு எதிராக பேசிய ராஜேந்திர பாலாஜி மீது எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்து பயங்கரவாதம் உண்டாவதை எவனும் தடுக்கவே முடியாது. அரண் 13, முஸ்லிம் தீவிரவாதிகள். 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என அமைச்சர் செங்கோட்டையன் பேசியது சர்ச்சை ஆனது. அரண் 14, கொரோனா வைரஸ். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொரோனா பரவிய நேரத்தில்
கொரோனா வைரஸை பரப்பியது தப்லிக் ஜமாத் என அதிமுக அரசே அவதூறாக செய்தி பரப்பியது. டெல்லியில் நடைபெற்ற தப்லிக் ஜமாத் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களால் தான் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவிவிட்டது என வெறுப்பு பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டன. அதற்கு எதிர்ப்பு வந்ததும் சிங்கிள் சோர்ஸ் என மாற்றி மறைமுகமாக முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்தார்கள். அரண் 15 ராமர் கோயில். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் 2024ஆம் ஆண்டு ராமர் கோயில் திறப்பு விழாவை பாஜக நடத்திய போது அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார். ராமர் கோவில் கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டவர் ஜெயலலிதா என்று விளக்கம் வேறு கொடுத்தார். இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டவர். ராமர் கோயில் திருப்பணிக்கு எங்களுடைய தலைவர் முழு ஆதரவு தெரிவித்தார். அரண் 16 பாஜகவுக்கு ஆதரவு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜகவுக்கு சுருதி தப்பாமல் தாளம் வாசித்தது அதிமுக. இடையில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதாக சொன்னாலும் பாஜகவை பழனிசாமி விமர்சிக்க மறுத்தார். அரண் 17 பாஜக கூட்டணி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் STBI மாநாட்டில் பேசிய எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்று சொன்னார். ஆனால் அடுத்த ஆண்டே அமித்ஷா காலடியில் விழுந்து பாஜக கூட்டணியில் சேர்ந்தார். அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அரண் 18 முஸ்லிம்கள் இடஒதுக்கீடு. இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்று 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அளித்த வாக்குறுதியை 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தும் நிறைவேற்றவில்லை. அரண் 19 பாஜக ஆதரவு திரைப்படங்கள். தி காஷ்மீர் ஃபைல்ஸ், தி கேரளா ஸ்டோரி உள்ளிட்ட பாஜக ஆதரவு படங்களை முக்கிய கட்சிகள் எல்லாம் கண்டித்த போதும் அதிமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை. அரண் 20 வக்ஃபு மசோதா. இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தன. ஆனால் ராஜ்யசபாவில் வக்ஃபு மசோதா மீதான விவாதத்தில் வெறும் 1 நிமிடம் 11 வினாடிகள் மட்டுமே பேசினார் அதிமுக MP தம்பிதுரை. அதுவும் வக்ஃபு மசோதாவை நிராகரிக்க வேண்டும், அதனை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தாமல் மோடி அரசிடம் கோரிக்கைகளை மட்டுமே முன்வைத்தார். வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், தவேக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் வழக்குகள் போடப்பட்டன. ஆனால் அதிமுக வழக்கு போடவில்லை. இப்படி முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அதிமுக அரணாக இருந்த நிகழ்வுகள் இன்னும் இருக்கிறதா? இருந்தால் கமெண்ட்ல பட்டியல் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.